நான் நடிகர் சங்கத்தில் 1991 கேப்டன் பிரபான் வந்ததுலேருந்து மெம்பர். ஆனால் இப்போ பார்த்தா நான் மெம்பர் இல்லைன்னு ராதாரவி என்னை எடுத்திருக்கிறார். இது 4447 எம்ஜிஆர் கார் நம்பர் நினைக்கிறேன், அது ஃபேன்சி நம்பர். அப்போ நான் மெம்பர் ஆகிருந்தது. இது அட்டை, லைஃப் மெம்பர். என்ன மாதிரி ஆளவே அவர் சர்வசாதாரணமாக தூக்க முடியுதுன்னா அவர் யாரை தூக்க முடியாதுன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. இதுக்கு நான் கோர்ட்டுக்கு போகணுமா, ஸ்டே வாங்கணுமா, எக்கச்சக்கமாக செலவழிக்கணுமான்னு நினச்சி நான் போகலை, விட்டுட்டேன். அது அடுத்தும் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் அசோசியேஷன் கொடுத்தார், அவர் தான் கையெழுத்து போட்டிருக்கார். அதுவும் நம்பர் இருக்கு. என்ன காரணம் சொல்லப்பட்டதுன்னா, இதில் ஒரு போட்டிருக்காங்க 12 ரூபா வருஷத்துக்கு கட்டணும் லைஃப் மெம்பராக இருந்தாலும். அது நீங்கள் கட்டலை. எந்த நடிகர் எம்ஜிஆர்லேருந்து நேற்று நடிகராக வந்த சிம்பு சிலம்பரசன் வரைக்கும் யாரும் இந்த வருஷம் 12 ரூபாயெல்லாம் கட்டுறதில்லை. அவங்களா ஒன்றை பண்ணிக்கிட்டு அதை சாக்கு சொல்லிட்டு எதுக்குறவங்கள தூக்குறத. இப்போ என்னை கலந்து கொள்ள 2006 கேப்டன் அவர்கள் விட்டுட்டு போகையிலேயே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க போங்க இந்த மாதிரி உள்ள ஒரு குழப்பம் பண்ணி அவர் அனுப்பிலேயே என்ன செக்ரட்டரிக்கு அவர் பரிந்துரைச்சார், அவரே கையெழுத்து போட்டார். அதையும் தடுத்து வரவிடாமல் வெறும் கமிட்டி மெம்பர் ஆக்குனாங்க. இந்த ராதாரவி என்று அவர் கோஷ்டிகள் அந்த மாதிரி தான் அவங்க நடிகர் சங்கத்தை நடத்திட்டு போகிறாங்க. ஒரு ஆண்டி மடம் நடத்துகிற மாதிரி தான் அவர் பொதுக்குழு இருக்கும். அதனால் இப்போ ஒரு நல்லது நடக்க இருக்கு. விஷால், நாசர், இந்த மாதிரி பொன்வண்ணன், கார்த்திக் இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க நிலைமையில் ஆயிரக்கணக்கான பேர் அணி திரண்டிருக்காங்க. அவர்கள் வெற்றி பெறுவதற்காக நான் எல்லார்ட்டையும் நான் பிரச்சாரம் பண்ண இருக்கேன். நல்ல தம்பின்னு ஒரு நாடக நடிகர், சினிமா நடிகர், அவர் செத்தே போயிட்டார் இவர்கிட்ட மோதி. அவர் ஆரம்பிச்ச படம் இன்னும் இருக்குன்ட்டு அதில் சரத்குமார் ராதிகாவும் நிற்கிறாங்க. ராதாரவி ஏற்றுத்தான் கமல்ஹாசன் தலைமையில் நானும் அதில் இருக்கேன். அதே ராகேந்திரா கல்யாண மண்டபத்தில் 95 மிகப்பெரிய ஒரு யுனைட்டி வந்தது. அவரோட அப்ரோச் தான் 39 வருஷத்துக்கு மேலே அவர் இருந்துகிட்டே இருக்கார். இவர் இப்போ 5 வருஷமா இருக்கிறார். அவங்களே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் என் பொழப்புல கை வச்சு என்னையும் வளர விடாமல் பண்ணி எவ்வளோ நாள், அது இல்லாமல் அந்த ஒரு கேஸை போட்டு இந்த ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு லேண்ட் கிராபிங் அரெஸ்ட் பண்ணாங்க. 4 நாளில் வந்தேன், போலீஸ் தப்பா பண்ணிட்டு. இன்னமும் 4 வருஷம் ஆச்சு, எஃப்ஐஆரே போடலை. நான் போராடிக்கிட்டே இருக்கேன், எந்த அமைப்பு இதையும் கேட்கல. அவங்க சட்டையை கழட்டாமல் விட மாட்டேன். நான் அது தெரிஞ்சுதான் போடாமையே இழுத்தடிச்சு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு வயோதிகரை அனுப்பிச்சு, அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறான், 10-15 பிரச்சனைகள் ஏதாவது 1-2 இருக்கலாம். ஆனால் இது இல்லாது முழு கேஷ் கொடுத்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினதில்ல. ரோட்டில் போகிறவனை வச்சு எனக்கு வித்தால் அவன் முன்னாடி உயிரோடு இருக்கையில் இன்னொருத்தனுக்கு ஒரு 5000 ரூபாய் வாங்கியிருந்திருக்கான். அது மேலே அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சும்மாவாவது ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டை கொடு அப்படின்னு கொடுக்க வச்சு என்னை மறுபடியும் மாட்ட வைக்கிறதுக்கான திட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க வெற்றிகரமாக. அது எதை பார்த்தாலும் எதுக்கும் நான் பயப்படுறவன்லாம் கிடையாது. இதெல்லாம் எனக்கு சாதாரணம். இவரை நடிகர் சங்கத்திலேருந்து தூக்கிட்டா நான் நடிகை இல்லைன்னு ஆயிடாதுன்னு, நான் நடிகை இல்லைன்னு எந்த தமிழ்நாட்டில் யாரும் சொல்ல போகிறது இல்லை. அதனால இதுக்காக நான் போய் செலவழிச்சு கோர்ட்டுக்கு போக தயாரா இல்லை. நிச்சயமா விஷால் தலைமையில் நாசர் தலைவர் வருவார். அந்த நலிவுற்ற கலைஞர்கள் எல்லாமே நலம் பெறுவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதாவது தேர்தலில் வந்தால் போட்டி நடைபெற சகஜம்தான். இப்போ ஒரு சில பேர் வச்சு பேச வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தவறு செய்யறாங்க, அப்பட்டமா தெரியுது. ஒரு சேவா வரியை எதிர்த்து ஒரு உண்ணாவிரதம் இருந்ததுக்கு 12 லட்சம் ரூபாய் சொல்லியா செலவு எழுதி காமிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். அது சரியான ஒரு குற்றம். எவ்வளவு பெரிய கொள்ளை, எவ்வளவு பெரிய மொல்ல மாதிரித்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். எப்ப ஒண்ணுமே எல்லாம் அவன் கை காசை போட்டு போறோம். வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த உண்ணாவிரதத்துக்கு 12 லட்சம் ரூபாய் 11,88,000 சில்லறை எழுதி வச்சிருக்காங்க. அது ரெக்கார்டா இருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்லையா? 29 வருஷம் கான்ட்ராக்டா தான் அப்ப இருந்து சொன்ன விஷயங்கள் தான். 29 வருஷம் லீஸுக்கு கொடுக்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஏன் கொடுக்குறீங்க? என்கிட்ட கொடுங்க, 29 மாசத்துல நான் அமௌண்ட்டை எடுத்து தரேன்னு என்னை பத்தி ரியல் எஸ்டேட் என்கிட்ட கேட்கணுமா? வாங்க, ஏன் இதை ரியல் எஸ்டேட் பண்றீங்கிறோம். அதுதான் எல்லாம் கேட்கறாங்க. தவறில்லை. தவறை மறைச்சு தவறை செஞ்சுட்டு சமரசமா பண்ணுங்க, அப்படி இப்படி பிளவு பண்றாங்க அப்படிங்கிற சொல்ற எந்த விதத்துல நியாயம்? ராதாரவியர்களையும் படத்தில் வில்லனா போட்டேன் பாலுவானந்த் சாரோட ரெக்வஸ்ட் மேல. அதுதான் நான் பண்ண வேணாம். அவங்க கையிலேயே நம்ம தலைக்கு கொல்லி வச்சுக்கிட்ட கதையா. ஒரு நாள் வந்தார், பணம் வாங்கினார், அடுத்த நாள் வந்தார், சொல்லிக்காமே ஓடி போயிட்டார். பெப்சியை போன் போட்டு வரவழைச்சார்.
இந்த டாப்சியின் உதயத்துக்கு காரணமே ராதா ரவி அவர்கள் தான். பெப்சியில தொழிலாளிகளுக்கு எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இவரோட கையெடுப்பு அந்த KR செல்வராஜன் அவர் யாருக்கு தெரியும், பெப்சிக்கு தலைவராக அன்னைக்கு உட்கார வச்சிருக்காரு செக்ரட்டரியா. அவங்க பண்ண கூத்துனாலதான் இப்ப டாப்சின் உருவாயிருக்கு. ஸோ ஒரு கெட்டதெல்லாம் நல்லது உருவாயிருக்குன்னு நாங்க போய்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான்.